இயேசு இருந்த இடத்துல கண்ணீர் இருந்துச்சு, கண்ணீர் தொடங்கப்பட்டுச்சா? லாசர் செத்து போயிட்டா எல்லாம் அழுவ விட்டுருக்காங்க. இயேசு உள்ள வராரு, லாசரே வெளியே வந்தாரு, கண்ணீர் எல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. ஒரு கிராமத்தோட கண்ணீரே தொடங்கப்பட்டுச்சு. பாருங்க, லாசரை நினைச்சு அந்த கிராமமே அழுதுச்சான். அவ்வளவு பேரும் லாசர் அன்புக்குள்ள என்ன பண்ணி தேவனுடைய கலாச்சாரமாக்கிய அந்த அன்புக்குள்ள லாசர் நிறைய பேரை கவர்ந்து வச்சிருந்தான். ஓ ஹalleluya. அந்த கலாச்சாரத்துக்குள்ள இருந்த லாசரை பார்த்து தான் இயேசு அழுதாரு. இயேசுவால எழுப்ப முடியாம அவன் செத்து போனான்றதுக்கு அழுவல. இயேசு கண்ணீர் விட்ட அந்த வார்த்தையை நம்ம தவறா புரிஞ்சிட்டோம். தேவனுடைய கலாச்சாரமாகிய அன்பின் கலாச்சாரத்திலே லாசர் யூதர்களை மயக்கி வைத்திருந்தான். யார் சாவுக்கு யூதர்கள் அப்படி அழுவலங்க. ஆனா லாசரோட சாவுக்கு யூதர்கள் எல்லாம் அழுதாங்களாம். நிறைய யூதர்கள் அழுதை பார்த்து இயேசு என்ன பண்ணாரு? என்னுடைய கலாச்சாரத்தை லாசர் இந்த பூமியில பரப்பி வச்சிருந்திருக்கானே. தேவனுடைய கலாச்சாரம் என்பது என்ன? பிரசங்கம் பண்ணி நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்து வைக்கிறதோட இல்ல, இந்த அன்பின் கலாச்சாரம், அன்பின் ராஜ்யத்தை கட்டவிழ்த்து வைத்திருந்தான் லாசரு. அதனாலதான் அந்த அன்பு தான் அந்த லாசரை எழுப்பிடுச்சு ஆக்சுவலா. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன். தேவனுக்கு இன்னொரு பேர் அன்பு. உலக மனிதர்கள் சொல்றாங்க God is love.